தினந்தோறும் திட்டங்கள் தீட்டும் நாளாக, விடியும் நாளாக, விடியல் தரும் நாளாக உருவாக்கி வரும் வகையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழி தொடர்ந்து இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக திகழும் வகையில் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவையில் விவாதிக்கப்படும் பொருளில் இருந்து விலகிச் சென்ற அல்லது அவை மரபுக்கு அப்பாற்பட்டு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை பேரவையின் அனுமதியோடு அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. கருத்துக்களை தெரிவிக்கையில் தனக்கே உரித்தான பாணியில் அவையின் விதிமுறைகள் மற்றும் மரபுகளை சுட்டிக்காட்டி தனது கருத்துக்களை உறுதிபட தெரிவித்து இப்பேரவையை செம்மையாக நடத்துவதிலே எனக்கு பேருதவியாக இருந்த மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களுக்கு இடையிடையே நல்ல ஜோக்கெல்லாம் சொன்னதற்கு எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவேறவும் உறுப்பினர்கள் விவாதங்களில் சிறப்பாக பங்கேற்கவும் உதவி புரிந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், மாண்புமிகு மாற்று தலைவர்கள், மாண்புமிகு அரசு தலைமை கொறடா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா, சட்டமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை கூட்டம் இனிதே நடைபெற அனைத்து உதவிகளையும் செய்த தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா IAS அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற அனைத்து வகைகளிலும் உதவிய அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி தொடர்ந்து காகிதமில்லாத நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் ஆகியவை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினை முழுவதுமாக காகிதமில்லாத சட்டமன்றம் ஆக்கிடும் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக டிஜிட்டல் ஹவுஸ் திட்டம் பேரவையில் 12/4/2023 அன்று முதல் தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர்ந்து நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் செயல்பாடுகள் காகிதமில்லா முறையில் நடைபெறுவதற்கு அனைத்து படிகளையும் ஒருங்கிணைத்து பணியாற்றிய சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் தலைமையிலான குழுவினரை மனதார பாராட்டுகிறேன். 16வது சட்டமன்ற பேரவையின் 6வது கூட்டத்தொடர் அலுவல்கள் சிறப்பாக நிறைவேற அனைத்து வகைகளிலும் எனக்கு உறுதுணையாக இருந்த மிகச்சிறந்த முறையில் உதவி புரிந்த பேரவை முதன்மை செயலாளர் கே சீனிவாசன், பேரவை சிறப்பு செயலாளர், கூடுதல் செயலாளர்கள் உள்ளிட்ட பேரவையின் அனைத்து அலுவலர்களுக்கும் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை திறம்பட செய்திட்ட காவல்துறை தலைவர், பெருநகர சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற பேரவையின் நிகழ்ச்சிகளை அன்றாட சிறப்பாக நேரடி ஒளிபரப்பு செய்ய உதவிய செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட பிரிவினருக்கும், ஒலி வாங்கிகளை இயங்கும் பொதுப்பணித்துறையினர், ரேடியோ பிரிவினருக்கும், சட்டமன்ற நிகழ்வுகளை சிறந்த முறையில் மக்களுக்கு எடுத்துச் சென்ற பொதிகை தொலைக்காட்சி, அகில இந்திய வானொலி, தனியார் தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், செய்தி நிறுவனங்கள், செய்தியாளர்கள், நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் என அனைவருக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கிய அனைத்து பேரவை காவலர்களுக்கும் பேரவையின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூறப்படுகிறது. ஏற்போராம் என்க, மறுப்போடு இல்லை என்க, மறுப்போடு இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போடு இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூட நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.